திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்பிரகாரத்தில் பணிபுரியக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு முதல் முறையாக முதல் உதவி சிகிச்சை தொடர்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சதீஷ், இந்த பயிற்சியுடைய முக்கியத்துவம் என்ன? இது எத்தனை பக்தர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இது போன்ற பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுது. நேத்தால முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தரும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் லட்சக்கணக்கான பக்தரும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையில் தரிசனம் செய்கின்றனர். தற்போது கடந்த 6 மாத காலமாக ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அண்ணாமலையார் கோவில் சாமி தரிசனம் செய்வதால் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக அவர்கள் வந்து கியூ லைனில் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் நின்று சாமி தரிசனம் செய்வதால அவர்கள் வந்து ஏதாவது மயக்கம் அடித்து விழுந்தாலோ அல்லது வேற ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு வந்து முதலுதவி அளிக்கும் வகையில் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு இன்று அறங்காவலர் குழு சார்பில் அதன் தலைவர் ஜீவானந்தம் மற்றும் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட அந்த குழுவினர் வந்து முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்துறை கோவில் சொந்தமான பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் கோவில் ஊழியர்களுக்கு வந்து முதலுதவி பயிற்சியானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இதுல வந்து எம்ஜிஎம் மருத்துவமனை சேர்ந்த டாக்டர் ராம்குமார் நம்மோடு இருக்கிறார். அவர் வந்து எந்த மாதிரியான பயிற்சிகளை அவர்கிட்ட வந்து மீனாட்சி சுந்தரம் மற்றும் எம்ஜிஎம் அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க சார், நீங்க அண்ணாமலையார் கோவில்ல இந்த மாதிரி ஒரு முதலுதவி பயிற்சி அளிக்கிறீங்க. இந்த பயிற்சி எவ்வளவு முக்கியத்துவமாக வாய்ந்தது? இது எவ்வளவு வந்து பக்தர்கள் உயிரை காப்பாற்றும்? அதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதோட அந்த இம்மிடியட்டான அந்த உடனடியான ஒரு சிகிச்சைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல இப்போ ஒரு நீங்க 108 கூப்பிட்டாலோ வேற எந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டாலுமோ அவங்க வந்து சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த நாடி துடிப்பையும் மூச்சையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு உயிரை காப்பாற்றுற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல புண்ணியஸ்தலத்துல இவ்வளவு கூட்டம் வர இடத்துல இது மாதிரி ஒண்ணு அசம்பாவிதம் ஒண்ணு நடந்ததுன்னா எங்களுடைய ஆட்களை எங்களோட இருக்கிற எங்க பணியாளர்கள்லாம் இதுல தேர்ச்சி பெற்ற அவங்க அதனால அதை செஞ்சு அந்த அசம்பாவிதத்துக்கு அந்த நேரம் என்ன செய்யணுமோ செய்து வச்சாங்கன்னா எங்களோட மெடிக்கல் டீம் வரும்போது உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு நீண்ட காலமா நாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்த விஷயம். கூட்டம் அதிகமாக இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். திருவண்ணாமலை கோவில் சார்பாக தற்போது அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு முதல்வது சிகிச்சை பயிற்சி வழங்கப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய சதீஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.